तस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामी नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी विचारिणे द्वैशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துருக்கிறார் எல்லா பக்தர்களுடைய பணிவான ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தம் 5வது அத்தியாயம். விதுர மகாத்மாவுக்கும் மைத்ரேய மகரிஷிக்கு இடையே நடந்த உரையாடல். இங்க படிக்கிற ஸ்லோகம் வந்து 21 முதல் 24 வரை. பவான் பகவதோ நித்யம் சம்மதஸ்ஸாமி கஷ்யः யஸ்ய ஞானோபதேசாய மாதிசத் பகவான் பஜன். பரமபுருஷர் பகவான் அவரது வசிப்பிடத்திற்கு செல்லும் பொழுது, அவருடைய உன்னதமான உலகத்துக்கு திரும்ப செல்லும் பொழுது, உங்களுக்கு ஞானோபதேசம் செய்வதற்காகவே என்னிடம் உபதேசங்களை விட்டு சென்றார். அத்தகைய நல்லாத்மமான நீங்கள் பகவான் நித்தியமான சகாக்கள் ஒருவர் ஆவீர்கள். சோ சம்பாஷணை, இந்த உரையாடல் ஏன் நடக்குது, ஏன் வந்து விதுர மகாத்மா மைத்திரேயர் தேடி போனாரு, ரெண்டு பேருடைய சந்திப்பு எந்த மாதிரி சுவாரஸ்யமானது, ஏன் உங்க ரெண்டு பேருடைய சந்திப்பு சுவாரஸ்யமானது, ஏன் இவங்க ரெண்டு பேரோட சந்திப்பு சுவாரஸ்யமானது அப்படின்னா, உயர்ந்த மகாத்மாக்களுடைய சந்திப்பு பகவானுடைய விருப்பத்தினால் நடக்குது. விதுர மகாத்மா தீர்த்த யாத்திரை வருவாரு, அவர் மைத்திரேயரை சந்திப்பாரு, அவருக்குன்னு சில உபதேசங்களை கொடுக்கணும்னு பகவான் டிசைட் பண்ணியிருந்தார். அதான் இங்க மைத்திரேயர் சொல்றாரு, பகவான் இந்த பூமி விட்டு மறையும் போது ஜெய ஜெகனா பிரதேஷ் பகவான் இந்த பூமியை விட்டு மறையும் போது மைத்ரேயர்கிட்ட மிக உன்னதமான அவருடைய நாம ரூப குணாதிசயங்களை பத்தி சொல்ற. பாகவதம், பாகவதம்னாலே பகவானுடைய தெய்வீகமான குணங்கள், அவரது தூய பக்தரின் தெய்வீகமான குணங்கள், பகவானுக்கும் பக்தனுக்குள்ள அன்பு பரிமாற்றம், தூய பக்தி தொண்டு, இதெல்லாம் தான். அப்போ பகவான் இந்த பூமி விட்டு மறையும் போது மைத்ரேயர்கிட்ட அவருடைய தெய்வீகமான லீலைகள், அவரது கல்யாண குணங்கள், அவரது நாம ரூப குணாதிசயங்களை வந்து எடுத்து சொல்ற. அப்படின்னா மைத்திரேயருக்கு தெரியாதுன்னு அர்த்தம் இல்ல, மைத்திரேயருக்கு ஒண்ணும் தெரியாது பகவானே வந்து சொல்லி கொடுத்த அர்த்தம் இல்ல. மைத்ரேயர் தன்னை உணர்ந்த ஆத்மாவா இருக்காரு, அவர் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருந்தாரு, பகவான் இருந்து கேட்கிற பாக்கியம், பகவான் இருந்தே நேரடியா கேட்கிற பாக்கியம் பெற்றிருந்தார். எப்படி வந்து அர்ஜுனன் வந்து பகவத்கீதைய பகவான் நேரடியா கேட்கிற பாக்கியம் பெற்றிருந்தாரோ, அது போல மைத்ரேயரும் பகவான் நேரடியா பாகவதம் கேட்கிற பாக்கியம் பெற்றிருந்தார். அது ஏன் சொன்னாரு பகவான் அவருக்கு, நிறைய காரணம். பகவான் லீலைகள்ல அது ஒண்ணுதான் காரணம் சொல்ல முடியாது. மைத்ரேயருக்கு வந்து பகவான் இருந்து அவர் லீலைகளை கேட்கும் போது பேரானந்தம் கிடைக்கும். அதே பேரானந்தம் விதுரருக்கும் கிடைக்கணும், விதுரர் மூலமா எல்லாருக்கும் கிடைக்கணும். இதுதான் பகவானுடைய விருப்பம். எல்லாமே இங்க நடக்கூடியது எல்லாமே பகவானுடைய விருப்பப்படிதான் நடக்குது. எந்த ஒரு விஷயமும் இந்த 3 சம்பந்தம் இல்லாம நடக்காது. 3 விஷயம்
ஏதோ ஒரு செயல் நடக்குது அப்படின்னா இந்த மூணு நமக்கு ஞாபகப்படுத்திக்கணும். என்னது? பகவானுடைய அனுமதி இல்லாம நடக்காது. பகவானுடைய அனுமதி இல்லாம நடக்காது. பகவானுக்கு தெரியாமலும் நடக்காது. அப்புறம் பகவானுடைய விருப்பம் இல்லாம நடக்காது. ஆன்மீக பாதையில நம்ம என்ன முயற்சி பண்ணாலும், ஆன்மீக பாதையில நம்ம கிருஷ்ணனோட பயிற்சி பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில சில அனுபவங்களை பகவான் தருவார். பக்தி தொண்டு பயிற்சி பண்ணும்போது அனுபவங்கள் கிடைச்சிட்டே இருக்கு. ரியலைசேஷன். இந்த ரியலைசேஷன் எங்க எப்படி அனுபவம் உணரணும்? நம்ம என் வாழ்க்கையில எது நடந்தாலும் கிருஷ்ணனுடைய அனுமதி இல்லாம நடக்காது. கிருஷ்ணா அனுமதிச்சாதான் நடக்கும். கிருஷ்ணனுடைய அனுமதி இல்லாம நடக்காது. கிருஷ்ணனுடைய விருப்பம் இல்லாம நடக்காது. கிருஷ்ணனுடைய ஏற்பாடு இல்லாம நடக்கும். இது ஆன்மீகத்துல மட்டும் இல்ல, இந்த ஒட்டுமொத்த சிருஷ்டிப்பும் அப்படிதான். படைப்பு, கிரியேஷன், ஒட்டுமொத்த சிருஷ்டிப்பும் பகவானுடைய ஏற்பாடு. அவருடைய கருணையால, பகவானுடைய கருணையால, பகவானுடைய ஏற்பாட்டினால பிரபஞ்சம் சிருஷ்டிக்கப்படுது. அவர் விரும்பினால சிருஷ்டிக்கப்படுது. அவர் விருப்பப்படி, அவர் விருப்பப்படி. இந்த பிரபஞ்ச சிருஷ்டிப்பு கிரியேஷன் பகவானுடைய விருப்பப்படி சிருஷ்டிக்கப்படுது. பகவானுடைய விருப்பப்படி. அப்போ அவர் இல்லாம ஒரு அணு கூட அசையாது. அவர் சம்மந்தம் இல்லாம அவருக்கு தெரியாம நடக்க வாய்ப்பே இல்லை. எந்த ஒரு சம்பவம் அவருக்கு தெரியாம நடக்க வாய்ப்பு இல்லை. அவர் சம்பந்தம் இல்லாம நடக்க வாய்ப்பு இல்லை. அவர் அனுமதி இல்லாமல் நடக்க வாய்ப்பு இல்லை. அவருடைய விருப்பம் இல்லாமல் நடக்க வாய்ப்பு. அதனால இங்க கொஞ்ச நாள்ல விதுரர் வருவார். விதுரர் தீர்த்த யாத்திரை வருவாரு. அப்ப மைத்ரேயரை சந்திக்கும் போது இந்த உன்னதமான உரையாடல்களை அவங்க பரிமாறிக்குவாங்க. அது மூலமா இப்ப நான் சொன்ன விஷயங்களை மைத்ரேயர் விதுரர்கிட்ட சொல்லும் போது மைத்ரேயரும் ஆனந்தம் அடைவாரு, விதுரரும் ஆனந்தம் அடைவார். அதை படிக்கிறவங்க எல்லாரும் ஆனந்தம் அடைவாங்க. அதை படிக்கிறவங்க கேட்கிறவங்க தான் ஹரிகதா. நேற்று படிச்சோம். ஹரிகதா உலகத்துக்கே நன்மை தரக்கூடியது. இந்த உலகத்துக்கே நன்மை தரக்கூடியது ஹரிகதா, கிருஷ்ண கதா. அதனால பகவான் என்ன பண்ணாரு? அவர் இந்த பூமியை விட்டு மறையும் போது மைத்ரேயருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் உபதேசம் கொடுக்கிறார். மைத்ரேயர் என்ன சொல்றாரு? உங்களுக்கு கொடுக்கறதுக்காக வேண்டியே பகவான் எனக்கு ஞான உபதேசம் பண்ணார். அப்படின்னா நீங்க எப்பேற்பட்ட ஆளா இருக்கு? ஓ விதுர மகாத்மாவே, நீங்க பகவான் நித்தியமான சகாக்கள் ஒருவர். என்னுடைய நித்தியமான சகாக்கள் ஒருவரான விதுரர் இங்க வருவாரு. அப்ப அவருக்கு எதுல ரொம்ப ஆர்வம் இருக்கும்? என்னை பற்றி கேட்பது ஆர்வம். பகவான் என்ன நினைக்கிறாரு? பகவான் கோலோகந்தவனத்துல உட்கார்ந்துட்டு அவர் நினைக்கிறாரு, நான் இந்த பூமியில போய் பல்வேறு லீலைகள் பண்ணும். இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன நினைக்கிறாரு? நான் இப்ப லீலையை முடிச்சுட்டு போக போறேன். இந்த லீலையை முடிச்சுட்டு போகும்போது இந்த விதுரர் என்னை தேடி வருவாரு. அவர் என்ன நித்தியமான சேவகன். அவருக்கு என்னை பற்றி கேட்பதில் பேரானந்தம். அதனால நான் இன்னைக்கு மைத்திரி உபதேசம் பண்ண போறேன். இத பின்னாடி விதுரர் கேட்டு அவரும் பரவசம் அடைவார். அதனால பகவான் என்னெல்லாம் சொன்னாரோ, பகவான் எனக்கு என்னெல்லாம் உபதேசம் பண்ணாரோ, ஓ விதுர மகாத்மாவே, மைத்திரியர் சொல்றாரு. மைத்திரியர் விதுரரை பார்த்து சொல்றாரு, ஓ விதுர மகாத்மாவே, பகவான் எனக்கு என்னெல்லாம் உபதேசம் பண்ணாரோ அதெல்லாம் உனக்கு சொல்லிடுறேன். ஏன்னா அது உங்களுக்காக வேண்டியே சொல்லியிருக்காரு. நீங்க ஒரு சாதாரண நபர் அல்ல. நீங்க நித்திய சித்தர்கள். நித்திய சித்தான்னா எட்டர்னல் சர்வன். வீழ்ச்சி அடையவே இல்லை. நம்ம எல்லாம் நித்திய பத்தா. நித்திய பத்தா, நித்திய சித்தா ரெண்டு இருக்கு. நித்திய பத்தா அப்படின்னா கட்டுண்ட வாழ்க்கையில் இருக்கிறவர். நித்திய சித்தானா முக்தி பெற்ற வாழ்க்கையில் இருக்கும். கட்டுண்ட வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டவர். பகவானுடைய ஆன்மீக லோகத்துல அவருக்கு நிச்சயமா சேவை பண்றவர். அப்போ பிரபுபாத் பொருளுரையில என்ன சொல்றாரு? பகவானுடைய ஆன்மீக லோகத்துல கோலோ விருந்தாவனத்தில் இருக்கிற நித்திய சித்தர்கள் இந்த பூமிக்கு இறங்கி வர ஆசைப்படுறது.
யார் இங்க வருவாங்க? தேவர்கள் கூட இந்த பூமிக்கு வர ஆசைப்படுறதில்லை. அவ்வளவு மோசமான இடம். காமம், கோபம், பேராசை, அறியாமை, பொறாமை, சண்டை சச்சரவு, நிம்மதி இல்லை. ரொம்ப மோசமான இடம். துக்காலயம் அசாசு, துன்பம் நிறைந்தது, நிலை இல்லாது. அதனால இந்திராதி தேவர்கள் கூட இந்த பூமியில வர விரும்புறதில்லை. இந்த பூமியில தோன்றுவதற்கு தேவர்கள் கூட ஆசைப்படுறதில்லை. ஆனா பகவான் காரணமற்ற கருணாளிக்கு வர என்ன காரணம் கரணம் செவித்ததே. பகவான் வந்து காரணமற்ற கருணாளிக்கு வர. அப்படி பகவான் இங்க வரும்போது அந்த ஆன்மீக லோகத்துல பகவானுக்கு நித்தியமா சேவை பண்ணக்கூடிய நித்திய சித்தர்களும் இங்க பூமிக்கு வர. பகவான் சேவையில் ஈடுபடுவதற்காக, பகவானின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக, அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக, அவரோட அன்பு பரிமாற்றம் செய்யறதுக்காக, அவர் சேவையில் ஈடுபடுவதற்காக ஆன்மீக லோகத்தை விட்டு இறங்கி வராங்க தூய பக்தர்கள், நித்திய சித்தர்கள். இல்லாட்டி அவங்களுக்கு இந்த ஜட உலகத்துல ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை. பகவானுக்கும் தூய பக்தனுக்கும் இந்த ஜட உலகத்தினால் ஆக வேண்டியது ஒண்ணும் கிடையாது. உண்மையில சொல்ல போனா நமக்கே இந்த ஜட உலகத்தில் ஆக வேண்டியது ஒண்ணும் இல்லை. தேவையில்லாம அன்னெசரி. நானே இந்த உடம்பு எடுத்துக்க கூடாது. ஆனா நான் இந்த உடம்பு எடுத்ததுனால இந்த ஜட உலகத்துல கஷ்டப்பட்டு. அப்போ இந்த துன்பப்பட்ட ஆத்மாவுக்கு ஒரே வழி என்னது? இந்த துன்பப்பட்ட ஆத்மாவுடைய உற்ற நண்பன் வைஷ்ணவர்கள் தான், தூய பக்தர்கள். அதனாலதான் பகவான் என்ன பண்றாரு? அவர் காரணமற்ற கருணையால் இந்த பூமியில தோன்றாரு, தூய பக்தர் அமைச்சு வைக்கிறார். அப்பேற்பட்ட தூய பக்தர் தான் ஸ்ரீவாஸ் தாக்கூர். ஸ்ரீவாஸ் தாக்கூர் சைத்தன்ய மகாபிரபுடைய மிக நெருக்கமான சகாக்கள் ஒருவர். அவர் வந்து நாரதமுனி, கிருஷ்ணலீலையில நாரதமுனிவர். நாரதமுனி பஜவினா ராதாரமனா. அவர் எப்போ ராதாரமன் புகழ் பாடிட்டு இருக்காரு. ராதாரமண ஹரிபோ, ஜெய் ஜெய் ராதாரமண ஹரிபோ, ராதாரமண ஹரி, ராதாரமண ஹரி, ராதாரமண ஹரிபோ, ஜெய் ஜெய் ராதாரமண ஹரிபோ. அவர் மூணு உலகத்திலையும், கிருஷ்ணா யாரு இந்த முருகேசன் அன்மியூட் ஆயிட்டே இருக்காங்க. இந்த மூணு உலகத்திலையும் அவர் ராதாரமணன் புகழ் பாடிட்டு இருக்கு. நாரதமுனி நித்திய சித்தா. இங்க நாரத முனிவருடைய சிறப்பு அவருடைய எளிமையால வர்ணிக்க முடியாது. அவர் எல்லையற்றது. நாரத முனிவருடைய லீலைகள் வந்து எல்லையற்றது. நாரத முனி அவரை முனிவர்களோடய சேர்த்துக்கலாம். நாரத முனி தேவரோடய சேர்த்துக்கலாம். தேவரிஷி, தேவரிஷி நாரதர், நாரத முனிவர், பக்தர் நாரதர், நாரத மகரிஷி, இப்படி எல்லாரோடையும் அவர் சேர்க்கலாம். முனிவர்களோடய சேர்க்கலாம், ரிஷிகளோடு சேர்க்கலாம், மகரிஷிகளோடு சேர்க்கலாம், தேவர்களோடு சேர்க்கலாம். அவர் மூணு உலகத்தையும் சஞ்சாரம் பண்றார். கையில வந்து மகதிங்கிற வீணை வச்சுட்டு எப்பவுமே பகவான் புகழ் பாடிட்டே இருக்கு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம, ராம ராம ஹரே ஹரே. மூணு உலகம் பகவான் புகழ் பாடிட்டு இருக்கு. அவர் எங்கெல்லாம் போறாரோ, யாரெல்லாம் சந்திக்கிறாரோ அவங்க எல்லாம் தூய பக்தராகும். அவன் வந்து சமுதாயத்துல எப்பேற்பட்ட நிலையில் இருந்தா சரி, கடைநிலையான, ரொம்ப ரொம்ப கீழ்நிலையான, கொடூரமான வேடன், கொலைகாரன், கொள்ளக்காரன், வேடன், ரொம்ப ரொம்ப கீழ்நிலையான, அப்படி இருந்தாலும் நாரதருடைய தரிசனம் அவனுக்கு கிடைச்சது அப்படின்னா உடனடியாக முதல் தரமான பக்தராயிடும். நாரதரை பார்க்கறத பத்தி என்ன சொல்றது? நாரதர் உடலில் ஒரு ஸ்பர்ஷம், காற்று, ஒரு காற்று வந்து நாரதர் உடம்பு மேல வீசி அந்த காற்று நம்ம மேல பட்டதுன்னா தூய்மையாயிடும்.
அப்பேற்பட்ட ஒரு சுத்த பக்தர். அவரு இந்த பூமியில 500 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீவாஸ் தாக்கூரா வந்தார். கிருஷ்ணா சைத்தன்ய மகாபிரபு வந்தார். கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு, நாரத முனிவர், ஸ்ரீவாஸ் தாக்கூர். ஸ்ரீவாஸ் தாக்கூரா வீட்டுலதான் நாம சங்கீர்த்தம் நடக்கும். இங்க ரொம்ப அழகா சொன்ன மாதிரி அடுத்தடுத்த ஸ்லோகத்துல மைத்ரேயர் விதுரர் பார்த்து சொல்றாரு. மைத்ரேயர் விதுரர் என்ன சொல்றாரு, நான் உனக்கு இப்ப ஒரு அவதாரமா பத்தி சொல்ல போறேன். பிரபஞ்ச பகவான் எப்படி சிருஷ்டிப்பு பண்ணாரு, எப்படி இதை பாதுகாக்கிறாரு, இந்த பிரளயம் அழிவு, ஹரே கிருஷ்ணா, பிரபஞ்சம் எப்படி பகவான் சிருஷ்டிப்பு பண்றாரு, இது அழிவு பிரளயம் எப்படி ஏற்படுது, அழிவு எப்படி ஏற்படுது, இந்த பகவான் எப்படி பராமரிக்கிறாரு, ஒரு பிரபஞ்சம் சிருஷ்டிச்சு அது பிரளயம் அழிவுக்கு அப்புறம் திரும்பி அடுத்த பிரபஞ்சம் சிருஷ்டிக்கிற வரைக்கும் இந்த உயிர்வாளிகள் எங்க இருப்பாங்க, இந்த பௌதிக சக்தி என்ன ஆகும், இதை பற்றியெல்லாம் நான் உனக்கு விவரமா சொல்ல போறேன். இந்த லீலைகளை, இந்த சிருஷ்டிப்பு லீலை, இந்த சிருஷ்டிப்பு லீலையை நான் உனக்கு விவரமா சொல்ல போறேன். அதுக்கப்புறம் அனைத்து ஜீவராசிக்குள்ளும் இறைவனான பரமபுருஷர் படைப்பிற்கு முன்பே இரண்டற்ற ஒருவராக இருந்தார். அவரது விருப்பத்தினால்தான் சிருஷ்டிப்பு சாத்தியமாக்கப்பட்டு மீண்டும் அவருக்குள்ளேயே ஒடுங்குகிறது. இந்த பரமாத்மாவான இவர் வெவ்வேறு பெயர்களால் குறிப்பிடப்படுகிறார். சோ நாராயணோ பரோ அவ்யக்தா, படைப்புக்கு முன்னாடி நாராயணர் மட்டும்தான் இருந்தாரு. சந்திரனோ, சூரியனோ, இந்திரனோ, பிரம்மனோ, சிவனோ கிடையாது. படைப்புக்கு முன்னாடி சந்திரனோ, சூரியனோ, இந்திரனோ, பிரம்மனோ, சிவனோ இல்ல, நாராயணர் மட்டும்தான் இருக்கு. சோ அதுக்கப்புறம் அவர் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கணும் முடிவு பண்ண உடனே இவங்க எல்லாம் படைக்கப்பட்ட. அதனால பகவான் தான் சர்வ காரண காரணம், எல்லா காரணத்துக்கும் மூல காரணமா இருக்க. பிரபுபாத பொருள் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. சொல்றாரு, பரமபுருஷர் இங்கு அனைத்து ஜீவராசிகளுக்கும் பகவான் என்று விளக்கப்படுகிறார், விவரிக்கப்படுகிறார். அவர் சூரிய கோலத்துக்கு ஒப்பானவர். ஜீவராசிகள் சூரிய கதிர்களில் உள்ள அணுக்களை போன்றவர்கள். சிருஷ்டிப்புக்கு முன்பு பகவான் இருந்தார் என்பது ஸ்ருதி மந்திரங்களில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. வாசுதேவோ வாயுதம் அக்ர ஆசித் பிரம்மான சக்கர சங்கிரஹ ஏகோ வை நாராயண ஆசின் ந பிரம்மாதே சானஹா. இருப்பதெல்லாம் பரமபுருஷனிலிருந்து தோன்றியவை என்பதால் அவர் எப்பொழுதும் இரண்டற்ற ஒருவர், இரண்டற்ற ஒரே மெய்ப்பொருள். அவர் பூர்ண புருஷராகவும் சர்வசக்தி படைத்தவராக இருப்பதால் அவரால் இணையற்ற ஒருவராக இருக்க முடிகிறது. அவரது விரிவகங்களான விஷ்ணு தத்துவங்கள் உட்பட அனைத்துமே அவரது பின்ன பகுதிகள் தான். விஷ்ணு தத்துவா, ஜீவ தத்துவா, சக்தி தத்துவா, பகவான் நிறைய தத்துவங்கள் அவர். ராமாதி மூர்த்தி கலா நியமேன திஷ்டன் நன்னாவதாரம் அகரோத் புவனேஷு கிந்து கிருஷ்ண ஸ்வயம் சமபவத் பரமத்மான்யோ கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. ராமர், நரசிங்கர், வராகர் இவங்கள விஷ்ணு தத்துவம். தேவர்கள், பிரம்மா உட்பட நாம, தாவரங்கள், பறவைகள் இதெல்லாம் ஜீவ தத்துவம். பௌதிக உலகம் பகவானி சக்தி தத்துவம். பௌதிக உலகம், ஆன்மீக உலகம் பகவானி சக்தி தத்துவம். ஜீவ தத்துவம், விஷ்ணு தத்துவம், சக்தி தத்துவம், நாம தத்துவம், குரு தத்துவம், இந்த மாதிரி பல்வேறு தத்துவங்கள் பகவான் வெளியே வரும். ராதா தத்துவம், சிவ தத்துவம், நாம தத்துவம், பிரேம தத்துவம், பஞ்ச தத்துவம், எல்லாத்துக்கும் யார் ஆதாரமா இருக்கா? கிருஷ்ணா. கோவிந்தம் ஆதி புருஷம். கோவிந்தம் ஆதி புருஷம். சோ விஷ்ணு விரிவங்கமும், விஷ்ணுவின் விரிவங்கமும், பிரம்மா முதலான ஜீவராசிகளும் பிரிக்கப்பட்ட அங்கங்களாவர்.
பௌதிக இருப்பு பகவானுக்குள் செயலற்ற நிலையில் இருந்தது. அவரது விருப்பத்தினால்தான் பௌதிக தோற்றம் படைக்கப்பட்டு அழிக்கப்படுகிறது. படை வீரர்கள் அரசுடன் ஒன்றுபட்டவர்கள் அல்லது அரசரை போன்றவர்கள் என்பதைப் போலவே வைகுந்த லோகத்தில் உள்ள பகவானுடன் ஒன்றுபட்டவையே. வைகுந்த லோகங்களும் பகவானுடன் ஒன்றுபட்டவையே. பௌதிக சிருஷ்டியானது பகவானின் விருப்பப்படி இடைக்காலங்களில் நிகழ்கிறது. அழிவுக்கும் படைப்புக்கும் இடைப்பட்ட காலத்தில் ஜீவராசிகளும் பௌதிக சக்தியும் பகவானுக்குள் செயலற்று ஒடுங்கி கிடக்கின்றன. நம்ம எப்படி வீட்டுல தூங்கிட்டு இருக்கிறோம், பகல்ல சுறுசுறுப்பா செயல்படுறோம், ராத்திரி படுத்து தூங்கிடுறோம். அந்த மாதிரி படைக்கப்படும் போது பிரபஞ்சம் இயங்க ஆரம்பிக்குது. மயா தக்ஷேன பிரகிருதி. பகவான் தன் கடைக்கண் பார்வை செலுத்தின உடனே பிரபஞ்சம் இயங்க ஆரம்பிக்குது, நம்மள இயங்க ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் பகவான் தன்னுடைய விருப்பத்தினால இது வந்து ஸ்டாப் பண்ணும்போது நம்ம எல்லாம் பகவானுக்குள்ள உட்காந்து நம்ம எல்லாருமே பகவானுக்குள்ள ரெஸ்ட்ல. அகைன் கிரியேஷன் வரும்போது அகைன் ஆக்டிவ். இது வந்து சிம் கார்டு போடுற மாதிரி. சிம் கார்டு போட்டா போன் ஆக்டிவேட் ஆகுது இல்லையா? அது மாதிரி கிருஷ்ணாவுடைய சம்பந்தத்துல நாம இயங்குறோம். இந்த பிரபஞ்சம் இயக்குது. அப்போ கிருஷ்ணாவுடைய சம்பந்தம் இருந்தாலும் இயக்கமே இல்ல, நோ இயக்கம், அது இயங்கமே இருக்குது. அடுத்து என்ன சொல்றாங்க, அனைத்துக்கும் உரிமையாளரான பகவான் தான் உண்மையான பார்வையாளர். அப்பொழுது பிரபஞ்ச படைப்பு நிகழவில்லை என்பதால் தமது அம்சங்களும் பிரிக்கப்பட்ட பின்ன பகுதிகளும் இல்லாமல் தாம் குறையுடையவராக இருப்பதாக அவர் உணர்ந்தார். பௌதிக சக்தி செயலற்று கிடந்தது, ஆனால் அந்தரங்க சக்தி மட்டும் தோற்றுவிக்கப்பட்டிருந்தது. கிருஷ்ணா என்ன பண்றாரு, படைப்புக்கு முன்னாடி ஆத்தியம் புராண புருஷம். கிருஷ்ணா வந்து ஆத்தியம் புராண புருஷன், ரொம்ப பழமையானவர், ரொம்ப இளமையானவர். ஆத்தியம் படைப்புக்கு முன்னாடி இருந்தே இருக்காரு. ஆத்தியம் படைப்புக்கு முன்னாடி இருந்தே இருக்காரு. அவர் என்ன பண்றாரு, கிருஷ்ணா தன்னை பல விதத்துல விஸ்தாரம் பண்ணிக்கிறார். அவர் தன்னை பல விதத்துல விஸ்தாரம் பண்ணிக்கிட்டு அந்த பல்வேறு ரசங்களை அனுபவிக்கிறார். கிருஷ்ணா என்ன பண்றாரா, தன்னை பல விதத்துல விஸ்தாரம் பண்ணிட்டு அவர் பல்வேறு ரசங்களை அனுபவிக்கிறார். அதாவது கிருஷ்ணனுக்கு ரசராஜ் பேர். ரசராஜ், பெற்றோர் பாவம், நட்பு ரீதியாக சக்கியம், வாத்சல்யம், அதுக்கப்புறம் தாசியம், அப்புறம் மாதுரியம், பல்வேறு ரசங்களை கிருஷ்ணா அனுபவிக்கிறார். அப்போ ஆன்மீக லோகத்துல கிருஷ்ணா பாக்குறாரு, ஓ நான் வந்து என்னுடைய இன்பத்தை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். கிருஷ்ணா வந்து இன்பத்தை அதிகரிக்க வெளியே தேடி போக வேண்டாம், அவருக்குள்ளே இருந்து அனுபவிக்கும். அதான் கிருஷ்ணா வந்து தண்ணில் திருப்தி அடையும். ஆத்மா கிருஷ்ணா தண்ணில் திருப்தி அடையும். அவர் என்ன பண்றாரா, கிருஷ்ணா என்ன பண்றாரு, ஏதோ ஒண்ணு குறைய இருக்கிற மாதிரி இருக்கு இல்ல. இப்போ வீட்டுல என்ன மட்டும் தனியா உட்கார வச்சுட்டாங்க, வீட்லயோ கோயிலையோ நான் மட்டும் தனியா இருந்தேன். இப்ப என்னடா அது, ஒரு ஒண்ணுமே தனியா எவ்வளவுதான் உட்காந்துருக்கு. யாராவது கூட இருந்தா ஏதாவது ரெண்டு வார்த்தை பேசலாம் இல்லையா? அப்படின்னு என்ன தோணும். நம்மள ஒரு காட்டுல நடுக்காட்டுல கொண்டு விட்டார். போனும் கிடையாது, போனும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, நடுக்காட்டுல கொண்டு விட்டாங்க. எப்படி இருக்கு, ஒரே கஷ்டமா இருக்கு. எங்கேயா யாராவது பார்க்க மாட்டோமா, ஏதாவது பேச மாட்டோமா, ரொம்ப சஃபர் பண்ணும். கிருஷ்ணன் என்ன ஃபீல் பண்றாரு, ஓகே இப்ப நான் இருக்கேன், நான் இன்பம் அனுபவிக்கணும். அப்போ ஜீவன்களை படைக்கிறது. ஜீவாத்மாக்கள் ஆன்மீக லோகத்துல பகவானுடைய விருப்பத்துக்காக, பகவானுடைய சேவைக்காக படைக்கப்படும். நம்ம எல்லாருமே இங்க காணக்கூடிய அனைத்து ஜீவராசிகள், ஒரு சின்ன பூச்சியிலிருந்து எஸ் இந்திர கோபம், அதவேந்திர மகோஸ் இந்திர கோபங்கிற பூச்சியிலிருந்து இந்திரன் வரைக்கும், இந்திர கோபங்கிற பூச்சியில இருந்து இந்திரன் வரைக்கும் நம்ம எல்லாருமே ஆன்மீக லோகத்துல பகவானுக்கு சேவை பண்ணிட்டு இருந்தோம். பகவான் வந்து அனுபவிப்பாளர், நம்ம அனுபவிக்கப்பட வேண்டியது.
பகவான் தான் உண்மையான அனுபவிப்பாளர். அவரு திருப்திப்படுத்துறதுக்காக தான் நம்ம வந்தது. ஆனா என்ன ஆயிடுச்சு, ஜீவாத்மா தன்னுடைய சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் பண்ணிட்டு எனக்கு பகவான் வேண்டாம், நான் அன்பு அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். சோ ஜீவாத்மா இது விரும்பினால கிருஷ்ணா இதை படைக்க வேண்டியது. ஜீவாத்மா என்ன விரும்புறாரு? ஓகே, நான் ஏன் கிருஷ்ணாவை திருப்திப்படுத்தணும், நான் என்ன திருப்திப்படுத்திக்கணும்? ஏன்னா கிருஷ்ணா இருக்கிற எல்லா குணங்களும் ஜீவனுக்குள்ள இருக்கு, சிறிய அளவுல இருக்கு. சோ கிருஷ்ணாவுடைய சிறிய அம்சமா இருக்கலாம். நான் சில நேரங்கள்ல என்ன பண்ணிடுறேன், சில ஜீவாத்மாக்கள் தன்னுடைய சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் பண்ண, எல்லா ஜீவாத்மா பண்றதில்ல, நித்திய சித்தர்கள் பண்றதில்ல. நித்திய சித்தர்கள் எப்பவுமே பகவானுக்கு சேவை பண்ணிட்டே திருப்தி அடைகிறாங்க. ஆனா நம்மை போல விழக்கூடிய ஆத்மாக்கள் தவறு பண்ணிடு அப்படிங்க வந்துடும். இதுக்கும் கிருஷ்ண அனுமதி கொடுக்கணும். சோ நான் ஜீவாத்மாவை நான் கிருஷ்ணனுடைய சேவைக்காக தான் படைக்கப்பட்டேன். ஜீவாத்மா தோன்றியது எதுக்காக? ஜீவாத்மா தோன்றியது எதுக்காக? கிருஷ்ணனுடைய சேவைக்காக. ஆனா நான் அதை துஷ்பிரயோகம் பண்ண நினைக்கும் போது கிருஷ்ணா அனுமதி கொடுக்கிறார். சரி போ, நான் உனக்காக ஜன உலகம் படைக்கிறேன். கிருஷ்ணா அனுமதி கொடுக்கிறாரு. கிருஷ்ணா அனுமதி கொடுக்கிறது மட்டும் இல்ல, அவர் விரும்பணும் ஜட உலகத்தை படைக்கணும். ஆக்சுவலி கிருஷ்ணா விருப்பம் இல்ல, ஜீவாத்மா விரும்பினாலும் கிருஷ்ணா விரும்புறாரு. ஒரு அப்பாவுக்கு ஒரு பையனுக்கு ஒரு பொருளை வாங்கி கொடுக்க விருப்பம் இல்லை, ஆனா பையன் அடம்பிடிக்கிறான். அப்பா என்ன பண்றாரு, ஒரு பையனுக்கு ஒரு பொருளை வாங்கி கொடுக்க தகராறு பண்றான். அவருக்கு விருப்பம் இல்லை வாங்கி கொடுக்கணும், ஆனா அடம்பிடிக்கிறான். அப்புறம் என்ன பண்ணுவாரு, வேற வழி இல்லாம வாங்கி. இப்ப உதாரணத்துக்கு அப்பா பையன் ஒரே வீட்டுல குடியிருக்காங்க. கல்யாணம் ஆன உடனே பையன் தனி கொடுத்துட்டு போகணும்னு ஆசைப்படுறான். கல்யாணம் ஆன உடனே பையன் தனி கொடுத்துட்டு போகணும்னு ஆசை. அப்பாவுக்கு விருப்பம் இல்ல, நீ என் கூட இல்ல, நீ ஏன்டா தனியா போகணும், என் கூட இருக்கிறாரு. இல்ல இல்ல நான் தனியா போறேன். சோ வேற வழி இல்ல, அவன் அவன் விருப்பப்படுறான், அதுக்கு அப்பா அனுமதி கொடுக்கணும், இவர் அனுமதி கொடுக்கணும். ரெண்டாவது இவர் விரும்பணும், சரி பரவாயில்ல போட்டோம். அதுக்கப்புறம் இவர் ஏற்பாடு செய்யணும், இல்லாட்டி அந்த மகனால் அனுபவிக்க முடியாது. அதே மாதிரிதான் கிருஷ்ணா நம்ம நம்ம எல்லாருமே அவர் கூட இருக்குன்னு ஆசைப்படுறாரு. கிருஷ்ணா ஒரு தந்தை மாதிரி. தந்தை என்ன ஆசைப்படுறாரு, பிள்ளைகள் என் கூட இருக்கணும். எந்த பிள்ளையும் தன்னை விட்டு பிரிஞ்சு போறதை தந்தை விரும்ப மாட்டார். அந்த மாதிரி கிருஷ்ணா நம்ம அவரை விட்டு பிரிஞ்சு போறதை விரும்பல, ஆனா நாம விரும்புறோம். அதனால கிருஷ்ணா நம்ம சுதந்திரத்திலே தலையிடணும், கட்டாயப்படுத்த முடியாது. இப்போ ஒரு பையன் வீட்டை விட்டு வெளியே போன முடிவு பண்ணிட்டான். இப்ப அப்பா கட்டாயப்படுத்தி இருக்க முடியுமா, இருக்க முடியுமா? நீ போகக்கூடாது, இருந்துதான் முடியாது, கம்பல் பண்ண முடியாது. அதே மாதிரிதான் கிருஷ்ணா நம்மளை கம்பல் பண்ணல. ஓகே ஓகே நீ என் கூட தான் இருக்கணும், நீ போறியா, சரி போய்க்கோ. அதுக்கும் கிருஷ்ணா அனுமதி கொடுக்கணும். ரெண்டாவது அதுக்கான ஏற்பாடும் கிருஷ்ணன் தான் செய்யணும். ஓகே இந்த பையன் போறீங்க, சரி அங்க போயிரு கடவுளம். அப்பா ஒரு அரண்மனை மாதிரி வீடு கட்டி வச்சிருக்க. அப்பா ஒரு அரண்மனை மாதிரி வீடு கட்டியிருக்காரு. பையன் அந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிற, அவனுக்காக இன்னொரு வீடு கட்ட வேண்டும். இங்க எல்லா வசதியும் இருக்கு, அப்பாவுடைய அரண்மனையில எல்லா வசதியும் இருக்கு, அவன் ஒரு சாதாரண வீட்டுல போய் கஷ்டப்படுறான். அதே நிலைமைதான் கிருஷ்ணாவுடைய ஆன்மீக உலகத்துல எல்லா வசதியும் இருக்கு. கிருஷ்ணாவுடைய ஆன்மீக உலகத்துல எல்லா வசதியும் இருக்கு. ஜென்ம மிருத்யு ஜராவியாதி கிடையாது, பிறப்பு கிடையாது, முதுமை கிடையாது, நோய் கிடையாது, இறப்பு கிடையாது. அங்க நித்தியமா ஆனந்தமா இருக்கு, ஆன்மீகமான சரீரம், நித்தியமான ஆனந்தமான வாழ்க்கை. அதை தொலைச்சிட்டு இங்க கஷ்டப்படும். இதான் அப்பா பையன்ட்டு வீட்டை விட்டு வெளியே போனாரு. அப்பா என்ன பண்றாரு, அரண்மனை விட்டு வெளியே வர்றாரு. அரண்மனை விட்டு வெளியே இந்த பையனை தேடுறாரு. தேடி ஏ மகனே, ஏன்டா கஷ்டப்படுற, என் கூட வாடா, அரண்மனையில இருந்துக்கோ கூப்பிடுறாரு. இல்ல அப்பா சொல்லி கேட்க மாட்டேங்கிறான், பிடிவாதமா இருக்கான். அப்ப என்ன பண்றாரு,
தனக்கு நெருக்கமான அனுப்பிச்சு வைக்கிறார். நீங்க போங்க, அவனுக்கு புத்திமதி சொல்லுங்க. அவங்க வந்து சொல்றாங்க, ஏன்பா இப்படி கஷ்டப்படுற, உன் அப்பா தான் கூப்பிடுறாருல, அங்க போய் இரு, சந்தோஷமா இரு, அவர் கூட இரு, எல்லாம் அனுபவிக்கலாம். சோ அந்த மாதிரிதான் பகவானும் அவரோட தூய பக்தர் இந்த பூமிக்கு இறங்கி வர்றாங்க. அவருக்கு இந்த ஜட உலகத்தை படைக்கணும் விருப்பமே கிடையாது. கிருஷ்ணாவுக்கு இந்த ஜட உலகத்தை படைக்கணும், நம்மள எல்லாம் இந்த ஜட உலகத்துல போட்டு ஃப்ரை பண்ணணுங்கிற எண்ணம், பொறிக்கணுங்கிற எண்ணம் இல்லை. நம்ம விரும்பினால கிருஷ்ணா விருப்பப்பட வேண்டியதாக, நாம விரும்பினால கிருஷ்ணா அனுமதி கொடுக்க வேண்டியதாக. சோ தப்பு கிருஷ்ணன் மேல இல்ல, தப்பு நம்ம மேலதான். பிரச்சனை கிருஷ்ணாட்ட இல்ல, பிரச்சனை நம்ம கிட்ட தான். சோ இப்படி பகவான் இந்த ஜட உலகத்தை சிருஷ்டி பண்ணிடுறாரு. இங்க வந்து ஜீவாத்மா சரீரம் மாறிட்டே இருக்கான் பிறவிதோறும். 7 பிரம்மா 14 லோகத்திலே சுத்திட்டு இருக்கான், ஒரு பிரம்மாண்டத்திலே சுத்திட்டு இருக்கான். கிருஷ்ணரை மறந்து போய் நினைவு கேட்டாத காலத்துல பல பிரம்மாண்டங்கள் நம்ம மாறிட்டோம், பல கிரகங்களுக்கு மாறிட்டோம். புனரபி ஜனனம், புனரபி மரணம், புனரபி ஜனனி, ஜடரே செய்யணும். இது பிறப்பு இறப்பு சக்கரம் சுருண்டுட்டே இருக்கு. இப்ப இது யாரு இயக்கிட்டு இருக்காரு? இதைய ஜீவாத்மா விரும்புறா, யார் அனுமதி கொடுக்கிறா? கிருஷ்ணா அனுமதி கொடுக்கணும். அப்ப கிருஷ்ணா அனுமதி கொடுக்கணும்னா அவருக்கு அது ஏற்பாடு செய்யறாரு. அதான் பகவானின் பார்வைதான் பௌதிக சக்தி சுருள். பகவான் பார்க்கும் போதுதான் மெட்டீரியல் நேச்சர் வந்து பாஸ்டா ஒர்க் பண்ணுது, ஆக்டிவா இருக்கு. செல்போன் சிக்னல் கிடைக்கலன்னு சொல்லுவோம், டவர் கிடைச்சும் நல்ல நல்லா இருக்காது, நல்ல நெட் ஸ்பீடா இருக்காது. டவர் கிடைக்கணும். என்னங்க நெட் ஸ்லோவா இருக்குங்க, ஓ டவர் இருக்காது போல இருக்குங்க. டவர் வந்த உடனே ஃபாஸ்டா இருக்காது, நெட்வொர்க் ப்ராப்ளம். அதே மாதிரிதான் இந்த ஜட உலகம் கிருஷ்ணனுடைய சம்பந்தம் இருந்தாதான் ஃபாஸ்டா இருக்காது. கிருஷ்ணா வந்து ரெஸ்ட் போட்டாருன்னா ரெஸ்ட் தான், அவ்வளவுதான். கிருஷ்ணனுடைய சம்பந்தத்தினாலதான் இந்த இயற்கை இயங்குது, இயற்கை தானா இயங்குது, கிருஷ்ணனுடைய சம்பந்தம். அப்ப இங்க என்ன சொல்லியிருக்கு? பகவான் இந்த பூமியில அவர் படைப்புக்கு முன்னாடி அவர் தான் இருந்திருக்காரு. அவருக்கு முன்னாடி பௌதிக சக்தியோ மாயா சக்தியோ படைப்புக்கு தேவையான பொருட்களோ இதை வந்து ஏற்படுத்த பிரம்மாவோ அழிவை ஏற்படுத்த ருத்ரோ யாருமே கிடையாது. இவங்க எல்லாம் பகவான் தான் தோன்றிருக்காங்க. என்ன சொல்றாரு பிரபுபாத்? அழகான உதாரணம் கொடுத்திருக்காரு. மனைவி இல்லாத நேரத்தில் கணவன் தனிமையை உணர்வது போல ஏதோ குறைவது போல அவர் உணர்ந்தார். பகவான் நினைக்கிறாரு, இன்னும் படைப்பு சிஸ்டம் கம்ப்ளீட் ஆகல, அதனால அதை கம்ப்ளீட் பண்றாரு. எப்படி ரோபா என்ன சொல்றாரு? மறதியில் செயலற்றுள்ள பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்கு மற்றொரு வாய்ப்பை அளிப்பதற்காக பிரபஞ்ச தோற்றத்தை பகவான் படைக்க விரும்பினார். எல்லா கிருஷ்ணரை மறந்து போய் அறியாமல் இருந்த ஜீவன்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கிறதுக்காக பகவான் கிரியேஷன், படைத்தல் காத்தல் அழித்தல், படைத்தல் காத்தல் அழித்தல் நடந்துகிட்டே இருக்கு. ஏன் நடந்துட்டே இருக்கு? நினைவு கெட்டாத காலத்திலிருந்தே ஜீவராசி பகவானை மறந்து போயிட்டான். அப்ப அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னா படைக்கணும். அப்ப அவன் செயல்பட ஆரம்பிப்பான், அப்புறம் அவன் குணத்துல வருவான், அப்புறம் சாத்தியமான குணத்துல வரும், அப்புறம் பகவானை பத்தி கேட்கணும். இப்படி ஏதோ ஒரு வகையில ஜீவாத்மா என் பக்கம் திரும்ப மாட்டானா, என்கிட்ட வந்துட மாட்டானா? கிருஷ்ணா வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்க. கிருஷ்ணா வந்து ஜட உலகத்தை மீண்டும் மீண்டும் படைக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அவர் நமக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கு. பந்தப்பட்ட வாழ்க்கையில மறந்து போயிருக்கிற ஜீவாத்மாவுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கு. அது குறிப்பா மனித பிறவி. பந்தப்பட்ட ஆத்மாக்கள் மீண்டும் பரமபதத்தை அடைவதற்கு ஒரு வாய்ப்பை அளிக்கிறது. இதுதான் அந்த முக்கிய நோக்கம். படைப்புடைய முக்கிய நோக்கமே என்னது? நம்ம கிருஷ்ணன் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு, மீண்டும் அவர்கிட்ட திரும்பி வர்றது. பகவான் கருணாமூர்த்தி என்பதால் பௌதிக தோற்றம் இல்லாததால் ஏதோ குறைவதாக அவர் உணர்ந்தார். இவ்வாறாக படைப்பு நிகழ்கிறது.
அந்தரங்க சக்தி தோன்றிவிட்டது என்றாலும் பகிரங்க சக்தி உறங்குவது போல் காணப்பட்டது. இந்நிலை சுகம் அனுபவிப்பதற்காக உறங்கும் மனைவியை கணவன் எழுப்பு வரும்போதை போன்றதாகும். உறங்கிக் கொண்டிருக்கும் பத்தப்பட்ட ஆத்மாக்களை விழிப்புற செய்து அவர்களுக்கு ஆன்மீக உணர்வு ஊட்டுவதே இதன் பொருளாகும். எப்படி இதான் ஆண்டான் அடிமை உறவு. ஆண்டான் அடிமை உறவுனா என்னது? கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ண வேண்டியதுதான் நம்முடைய உண்மையான சொருபம். கிருஷ்ணா அனுபவிப்பாலும் நம்ம அனுபவிக்கப்பட வேண்டியது. இதை நம்ம மறக்கும் போது கிருஷ்ணா ஞாபகப்படுத்த வேண்டியது. இது கிருஷ்ணாவுடைய காரணமற்ற கருணை. கிருஷ்ணா அப்படி எடுத்துக்கலாமே, நீ இல்லைன்னு என்ன போட, நீ இல்லைன்னா எனக்கு என்ன, கோடிக்கணக்கான ஆத்மா இருக்கு. ஆன்மீக உலகத்துல கிருஷ்ணாவுக்கு கோடிக்கணக்கான ஜீவாத்மாக்கள் சேவை பண்றாங்க. நம்ம சேவையில அவருக்கு தேவையில்லை. ஆனா ரொம்ப கருணாமூர்த்தியா இருக்கிறதுனால நமக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். நீங்களும் அங்க வாங்க, என்னோட சேர்ந்துக்கங்க, எனக்கு சேவை பண்ணுங்க, ஆனந்தமா இருங்க. பரம கருணா. இவ்வாறாக வைகுந்த லோகங்களில் உள்ள நித்திய முக்தர்களைப் போல இவர்களாலும் பூர்ணத்துவம் அடைய முடியும். அப்போ பகவானுடைய கருணையால ஆன்மீக உலகத்துல பகவானுக்கு நித்தியமா சேவை பண்ணக்கூடிய நித்திய சித்தருடைய கருணையால நம்ம ஃபாலோ பண்ணா நாமளும் அந்த நிலையை அனுபவிக்கலாம். இப்ப யார் ஒருத்தர் ஸ்ரீவாஸ் தாக்கூரை ஃபாலோ பண்றாங்களோ அவங்களும் அந்த இன்பத்தை அனுபவிக்கலாம். யார் ஒருத்தர் சில பிரபுபாதரை ஃபாலோ பண்றாங்களோ அவங்களும் சேம் இன்பத்தை அனுபவிக்கலாம், ஆனந்தத்தை அனுபவிக்கலாம். ஏன்னா அந்த உன்னதமான ஆனந்தத்தை கொடுக்கறதுக்காக இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. வெறுமனே சந்தோஷம் கொடுக்கறதுக்காக. கேவல ஆனந்த கட்டா. கேவல ஆனந்தம்னா சிம்பிளி தேர் கிவிங் பிளிஸ், ஆனந்தம். பகவான் சச்சிதானந்த விக்கிரகம் என்பதால் அவரது பல்வேறு சக்தியில் உள்ள ஒவ்வொரு பின்ன பகுதியும் ஆனந்தமயமான ரசத்தில் பங்கேற்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். சரிங்களா? பகவான் சச்சிதானந்த விக்கிரகம். அவர் என்ன விரும்புறாரு? நம்ம எல்லாருமே பகவான் அம்சமா இருக்கிறதுனால நாமளும் அவர் கூட இருந்து ஆனந்தம் அனுபவிக்கணும் விரும்புறாரு. இதுதான் காரணமற்ற கருணை. நம்மளும் சுயநலவாதிகளா இருப்போம். நாம நான் மட்டும் அனுபவிக்கணும்னு நினைப்போம். கிருஷ்ணர் எப்படி நினைக்கிறாரு? எல்லாரும் அனுபவிக்கணும், எல்லாரும் என் கூட சேர்ந்து அனுபவிக்கணும். ஏனென்றால் பகவான் நித்திய ராசலீலைகளில் பங்கேற்பதுதான் ஆன்மீக ஆனந்தத்தையும் உன்னத அறிவையும் பூரணம் கொண்ட மிக உயர்ந்த நிலையம். ஹையஸ்ட் ஸ்டேஜ் வந்து பக்தி. ஹையஸ்ட் ஸ்டேஜ் பக்தி. அதான் உன்னதமான பரவசமான ஆனந்த நிலை கொடுக்கும். அந்த ஹையஸ்ட் ஸ்டேஜ் பக்தி கொடுக்கறது பகவானுக்கு வர சைத்தன்ய மகாபிரபு. அந்த ஹையஸ்ட் பக்தியில ஹையஸ்ட் ஸ்டேஜ் எப்படி என்ஜாய் பண்றது? ஸ்ரவன் கீர்த்தன், கிருஷ்ணனுடைய புகழ் பாடுவது, நடனம் ஆடுவது, அவர் நினைப்பது. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம் ஹரே. ஸ்ரீவாஸ் தாக்கூரா வீட்டுதான் நாம சங்கீர்த்தன் 24 hours, 24 மணி நேரம் ஸ்ரீவாஸ் தாக்கூரா வீட்டுல நாம சங்கீர்த்தனம் பண்ணுவார் சைத்தன்ய மகா. ஸ்ரீவாஸ் தாக்கூரோடைய குடும்பம் மகாபிரபுல ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஸ்ரீவாஸ் தாக்கூரா ரொம்ப எளிமை கிரகஸ்தர், இல்லற வாழ்க்கையில ரொம்ப எளிமையா வாழ்றார். இல்லற வாழ்க்கையில இருந்தார். மனைவி உண்டு, மகன் உண்டு, குடும்பம் உண்டு, எல்லாம் உண்டு. சகோதரர்கள் 5 பேர். ஸ்ரீநலின பண்டிட், ஸ்ரீபதி, ஸ்ரீநிதி, ஸ்ரீராமாய், ஸ்ரீவாஸ். என்ன பண்ணுவாங்க? தினமும் 3 முறை கங்கையில போய் குளிப்பாங்க. கங்கையை வர்ஷிப் பண்ணுவாங்க. எப்பவும் பகவான் நாமத்தை உச்சரிச்சுட்டே இருப்பாங்க. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம் ஹரே. 24 hours பகவான் லீலைகளை ஸ்மரணம் பண்ணிட்டே இருப்போம். இப்படி ஸ்ரீவாஸ் தாக்கூரா தன் சகோதரோட சேர்ந்துட்டு அங்க பக்தர்களா கூட்டிட்டு நாம சங்கீர்த்தனம். எல்லா பக்தர்களும் ஸ்ரீவாஸ் தாக்கூரா வீட்டுலதான் கூடுவாங்க. அங்க பாகவதம் நடக்கும், பகவானுக்கு சேவை நடக்கும், நாம சங்கீர்த்தம் நடக்கும். சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீவாஸ் தாக்கூரா வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுத்தாரு. யாரெல்லாம் ஸ்ரீவாசோடு சம்பந்தப்பட்டிருக்காங்களோ, அவருக்கு துணி தைக்கிற டெய்லர், அவங்க வீட்டுல வேலை செய்யறவங்க, யார் வந்தாலும், டோபி, ஸ்ரீவாஸ் தாக்கூரா வீட்டுக்கு யார் வந்தாலும் சைத்தன்ய மகாபிரபு அவங்களுக்கு தன்னுடைய முழு ஆசீர்வாதம் கொடுத்தார். அவனும் கிருஷ்ண பிரேமத்தில். ஸ்ரீவாஸ் தாக்கூரும் அவங்க மனைவி மாலினி தேவி
ரெண்டு பேரும் சைத்தன்ய மகாபுருக்கு இன்னொரு அப்பா அம்மா மாதிரி. ஜெகநாத் மிஸ்ரா, சச்சி மாதா, இந்த நிமாய் குழந்தை நிமாய், அந்த குழந்தை நிமாய் வளர்க்கும் போது மாலினி தேவி சச்சி மாதா அசிஸ்ட் பண்ணுவாங்க, உதவி செய்வாங்க. ஜெகநாத் மிஸ்ரும் ஸ்ரீவாஸ் தப்பு நெருக்கமான நண்பர்கள். அதனால இந்த நிமாய் குழந்தை நிமாய் மேல ஒரு வாத்சல்ய பாவம், குழந்தை நிமாய் மேல சைத்தன்ய மகாபிரபு மேல ஸ்ரீவாஸ் தாக்கூருக்கு வாத்சல்ய பாவம். அதுக்கப்புறம் பிற்காலத்துல சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்துட்டு கயா போய் ஈஸ்வர்புரி சந்திச்சு வந்து நாம சங்கீர்த்தனை பண்ண சங்கீர்த்தன் பாஸ்டம் ஸ்டார்ட் பண்ண. அவர் சங்கீத நிலையை தொடங்கும் போது ஸ்ரீவாஸ் தாக்கூர் வீட்டுல தான் நாம சங்கீர்த்தனம். ஸ்ரீவாஸ் தாக்கூர் வீட்டுல நாம சங்கீர்த்தனம் பண்றதும் கிருஷ்ணர் கோலோ விருந்தாவனத்துல ராசலீலை பண்ணது வேற வேற இல்லை. கோலோ விருந்தாவனத்துல பகவான் கிருஷ்ணர் கோபியிலோடு ராசலீலை பண்ணதும், சைத்தன்ய மகாபிரபு தன் சகாக்களோடு ஸ்ரீவாஸ் தாக்கூர் வீட்டுல நாம சங்கீர்த்தனம் பண்ணதும் வேற வேற இல்லை. சேம் மூடு. எப்படி விருந்தாவனத்து கோபிகள் கிருஷ்ணரோட ராசநடனம் பண்ணாங்களோ அதே மாதிரி நவதீப் தாமத்துல ஸ்ரீவாஸ் தாக்கூர் வீட்டுல மகாபிரபு தன் சகாக்களோடு நாம சங்கீர்த்தனம் பண்ணி பேரானந்தம். ஸ்ரீவாஸ் தாக்கூர் வீட்டுல துக்கின்னு ஒரு சர்வெண்ட் இருந்தாங்க. துக்கி துக்கி இந்த துக்கி என்ன பண்ணுவாங்க, கங்கா தீர்த்தம் கொண்டு வருவாங்க சமைக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு. கங்கா தீர்த்தம் மகாபிரபு எப்பெல்லாம் ஸ்ரீவாஸ் வீட்டுக்கு வராங்களோ அப்போ வந்து தீர்த்தம் எடுத்துட்டு வரும். அப்போ ஒரு நாள் மகாபிரபு கேட்கிறாரு, ஓ பாப்பா உன் பேர் என்ன? அந்த பொண்ணு சொல்ல, என் பேர் துக்கி. வை துக்கி, நீ ஸ்ரீவாஸ் வீட்டுல இருக்க, உனக்கு என்ன துக்கம்? நீங்க திக்கு உன் மேல துக்கி இல்லை, உன் பேர் சுக்கின. வை துக்கி, துக்கம் கிடையாது. ஸ்ரீவாஸ் தாக்கூர் வீட்டுல துன்பமே கிடையாது. அதுக்கு எப்பவுமே ஆனந்தம் தான். எங்க நாம சங்கீதம் நடக்குதோ, எங்க பக்தர்கள் பகவானை புகழ் பாடுறாங்களோ அங்க துக்கம் துன்பங்கிற பேச்சுக்கு வரல. ஆல்வேஸ் ஹாப்பி, சுகம் தான். அதனால ஏன் உன் பேர் துக்கி, உன் பேர் சுக்கி? ஒரு நாள் ஸ்ரீவாஸ் தாக்கூரா அவர் பூஜை மண்டபத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்க. அப்போ கௌரங்க மகாபிரபு வர, சித்திர மகாபிரபு அங்க வந்த உடனே ஸ்ரீவாஸ் ரொம்ப சின்சியரா பிரேயர் பண்ணிட்டு இருக்காரு. மகாபிரபு கேட்கிறாரு, ஸ்ரீவாஸ் நீ யாரை குறிச்சு சின்சியரா பிரேயர் பண்ற? ஸ்ரீவாஸ் சொன்னாரு, மகாபிரபு உங்களுக்கு தெரியாது, நான் கிருஷ்ணாவுக்கு தான் பிரேயர் பண்றேன். ஓ அப்படின்னு சொல்லிட்டு மகாபிரபுவுக்கு 4 கரமுள்ள விஷ்ணு ரூப தரிசனம் கொடுத்தார். வாசுதேவ் வனமாலி கதி சாங்கி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ வாசுதேவ கிருஷ்ணன். ஸ்ரீவாஸ்தவ கண்ணு இருந்து அப்படியே அறிவு மாதிரி கண்ணீர். இந்த கௌர சுந்தரும் ஷாம் சுந்தரம் வேற வேற இல்ல. கௌர சுந்தரும் ஷாம் சுந்தரம் வேற வேற இல்ல. இந்த சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணர் இருந்து வேறானவர் இல்ல. சோ சைத்தன்ய மகாபிரபுக்கு 4 கரமுள்ள விஷ்ணு ரூப தரிசனம் கொடுத்தாரு. வாசுதேவன் ஒரு ஆரத்தி பண்ண, பகவான் வந்து ஒரு பூஜை மண்டபத்துல ஆரத்தி பண்ணி அவருக்கு புஷ்பான அர்ப்பணம் பண்ணி பாத பூஜை பண்ணி ஸ்ரீவாஸ் அவரை பிரார்த்தனை செய்தார். எப்படி நாரத முனிவர் கிருஷ்ணரை வர்ஷிப் பண்ணுவார், அந்த மாதிரி ஸ்ரீவாஸ் தாக்கூரா சைத்தன்ய மகாபிரபு வர்ஷிப் பண்ணார். இன்னொரு நாள் ஸ்ரீவாஸ் தாக்கூரா வீட்டுல நாம சங்கீர்த்தனம் பண்ணும்போது இந்த பிராமணர்கள் எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க முசல்மான்கிட்ட, காஜிட்ட. எங்களுக்கு ஒரே தொந்தரவா இருக்கு, ஸ்ரீவாஸ் வீட்டுல 24 பேர் ஹரே ராம ஹரே கிருஷ்ணன் கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்காங்க, இப்படியா மந்திரம் சொல்றது? இது சீக்கிரட்டா வச்சுக்க வேண்டாமா? ஊரெல்லாம் போட்டு கத்தி கூட்டிட்டு இருக்காங்க, எங்களுக்கு ஒரே தொந்தரவா இருக்கு, ஸ்டாப் பண்ணுங்க நீங்க அப்படின்னு இந்த பிராமணர்கள் போய் கம்ப்ளைண்ட். அப்புறம் முசல்மான்கள் என்ன சொல்றாங்க, நாங்க அந்த வழியா போகும்போது ஹரியோடைய நாம கேட்க எங்களுக்கும் ஹரி ஹரி ஞாபகம், நாங்களும் தூக்கத்துல ஹரி ஹரின்னு சொல்றோம். இந்த ஸ்ரீவாஸ் தாக்கூர் வீட்டுல நாம சங்கீர்த்தனம் பண்ணணும், பக்தர்கள் எல்லாம் பாடினாங்க. இவங்க வந்து தன்னை மறந்து அப்படியே ஸ்ரீவாஸ் தாக்கூரா தன்னை மறந்து பகவானுடைய புகழ் பாடுவார்.
ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம் ஹரே. இந்த அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களா வருவாங்க, பிராமணர்களா வந்து, ஏய் ஸ்ரீவாஸ், ஏன் சும்மா கூச்சல் போற நீ, கத்துறத நிப்பாட்டு. அங்க வைகுண்டத்துல பெருமாள் தூங்கிட்டு இருப்பாரு. இப்படி கூச்சல் போட்டா ஒரு கோவம் வந்து பிரளயம் வந்து பூமி அழிச்சிடுவாரு, உலகத்தை அழிச்சிடுவாரு அவர். இப்படியே நீ கத்திட்டு இருந்த, உன் வீட்டை அப்படியே பேத்து எடுத்துக்கிட்டு கங்கையில வீசிடுவான். வீட்டை அப்படியே பேத்து எடுத்துட்டு போய் கங்கையில போட்டுருவோம். கத்தாத, சும்மா கடை. இன்னும் ஒரு சிலர் வந்து என்ன சொல்றாங்க, அவன் பசியில கத்துறாங்க போல இருக்கு. தானியங்கள் காய்கறிகள் அவங்க வீட்டுல தூக்கி போட்டு இதை சாப்பிட்டு பேசாம இரு, ஏன் நீ கத்திட்டு இருக்க நீ, இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. ஸ்ரீவாஸ் தாக்குரா வந்து அவர் மேல பொறாமை, அவர் மேல பொறாமை உள்ளவங்க, வீண் கர்வம் உள்ளவங்க, இவங்க எல்லாம் வந்து ஸ்ரீவாஸ் தாக்குரா வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, அவர் தொந்தரவு பண்ணுவாங்க. யஸ்மாத் ஜோதிஜதே லோகோ லோகநாத் விஜதே சேக ஹர்ஷாமர்ஷ பயோத்ரேகி யோமத் பக்த சமயப்பிரியா. ஒரு தூய பக்தர் யார் தொந்தரவு பண்ணாலும் தொந்தரவுக்கு ஆளாகிறது இல்லை, அவரால் யார் தொந்தரவுக்கு ஆளாது. ஒரு தூய பக்தரால யாருக்கு எந்த தொந்தரவும் கிடையாது, அவரை யாராவது தொந்தரவு பண்ண அவர் தொந்தரவுக்கு ஆளாவது கிடையாது. ஸ்ரீவாஸ் தாக்குரானால யாருக்கு எந்த தொந்தரவும் இல்லை, அவரை இவங்க எல்லாம் தொந்தரவு பண்ண அவர் தொந்தரவுக்கு ஆளாகவும் இல்லை. அதுதான் சைத்தன்யா ஒரு பிரியமான பக்தர் ஸ்ரீவாஸ் தாக்கூர். அவரால யாருக்கு எந்த தொந்தரவும் இல்லை, அவரை யாராவது டார்ச்சர் பண்ணாலும் அவர் தொந்தரவுக்கு ஆளாவதும் இல்லை. இதை நம்ம படிச்சுக்கணும், இது கஷ்டம் தான். நம்ம பெரும்பாலும் எல்லாரும் தொந்தரவு பண்ணியே பழகிட்டோம், நம்ம பெரும்பாலும் எல்லாரும் தொந்தரவு பண்ணி பழகிட்டோம். நம்மளை யாராவது தொந்தரவு பண்ணா டிஸ்டர்ப் ஆயிடும். பட் ஆனா ஒரு தூய பக்தருடைய பொசிஷன் என்னன்னா, ஒரு நிலை என்னன்னா, ஒரு எதிரையும் கிளர்ச்சி அடைகிறதே இல்லை. என்னுடைய பக்தியினுடைய ஆழம் எப்ப பரிசோதிக்கப்படுது, என் பக்தியின் ஆழம் எப்ப பரிசோதிக்கப்படுதுன்னா, நான் வந்து ஒரு கிளர்ச்சி தூண்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நான் பொறுத்துக்கிட்டேன். நான் கிளர்ச்சி அடைகிற மாதிரி சூழ்நிலை, கோவப்படணுங்கிற சூழ்நிலை வரும், காலை ஏற்படுத்தி பொறுத்துக்கணும். அப்படின்னா நான் வந்து பக்தியில பக்குவமாயிட்டேன்னு அர்த்தம். யார் பக்தியில பக்குவமாயிருக்கா, கிளர்ச்சி தூண்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும், கோவம் வரும், அடிச்சிடலான்னு தோணும், திட்டிடலான்னு தோணும். அப்ப கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க பக்குவமாயிட்டாங்க. அதை எக்ஸிக்யூட் பண்ணல, அதை செயல்படுத்தாம அப்படியே ஸ்டாப் பண்ண. மாதிரி ஸ்ரீவாஸ் தாக்கூர் மேல அவ்வளவு பொறாமை கோபம் உள்ளவங்க. அவரை கண்டா வந்து, என்ன இந்த வைஷ்ணவர்கள் இப்படி எப்பவா ஹரிராம ஹரிகிருஷ்ணன் சொல்லிட்டு, அதுல ஒரு பொறாமைக்காரர் என்ன பண்ணாரு, ராத்திரி பூரா ஸ்ரீவாஸ் தாக்கூர் வீட்டுல நாமசிங்கத்துக்கு நடக்கும். இவர் என்ன பண்ணாரு, கதவை அடைச்சு வீட்டுக்கு முன்னாடி நிறைய மாமிச பிண்டங்கள்லாம் போட்டேன். கோபால் சப்பால் என்ன பண்ணாரு, வீட்டுக்கு முன்னாடி மாமிச பண்டைகள்லாம் போட்டுட்டு காலையில ஸ்ரீவாஸ் தாக்கூர் கதவை தந்து ஊர் மக்களா கூட்டிட்டு வந்து ஸ்ரீவாஸ் தாக்கூர் கதவை திறக்கும் போது, பாருங்க இவர் ஏமாத்துறாரு, நடிக்கிறாரு, இவெல்லாம் ஒரு வைஷ்ணவரா பாருங்க, காளி பூஜை பண்ற பொருளா போட்டு வச்சிருக்காங்க, அங்க பாருங்க குங்குமம் சந்தனம் காளி பூஜை பண்ற மண்ட ஓடெல்லாம் இருக்கு பாருங்க, அங்க பாருங்க எல்லாம் மாமிச பிண்டங்கள்லாம் இருக்கு, ஏமாத்துறாங்க இவங்க அப்படின்னு ஸ்ரீவாஸ் தாக்கூர் பழி சுமத்துறாங்க. ஸ்ரீவாஸ் தாக்கூர் சீட்டிங் பண்றாரு, வெளியில வைஷ்ணவர் மாதிரி நடிக்கிறாரு, உள்ளுக்குள்ள காஜி போல காளி பூஜை பண்றாரு. இவர் வந்து ஒரு ஏமாத்துக்காரு, டூப்ளிசிட்டி பண்றாரு, ரெட்ட வேடம் போடுறாரு. ஸ்ரீவாஸ் தாக்கூர் சொன்ன, நோனும் நான் அப்படியே ஒண்ணும் பண்ணல, இதெல்லாம் போய் நம்பாதீங்க, நீங்க நடிக்கிறான், ரெட்ட வேடம் போடுறான். ஸ்ரீவாஸ் தாக்கூர் டாலரேட் பண்ணிக்கிறார். ஓகே, இந்த பொறாமைக்காரர்கள் என்ன வேணாலும் பழி சுமத்துட்டோம், கிருஷ்ணாவுக்கு தெரியும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், என் இதயத்துல கிருஷ்ண பரமாத்மா இருக்காரு, எல்லாரும் இதயத்திலும் கிருஷ்ண பரமாத்மா இருக்காரு, முழுமுதற் கடவுள் அவருக்கு தெரியும் என்ன பண்ணிட்டு இருக்கேன். மௌனமா சத்தம் போடாம உள்ள போயிடுறேன், எதுவுமே பேசல. கோபால் சக்கரவர்த்தி பாத்தீங்களா, ஒன்னும் பேசாம போறான், அப்படின்னு தப்பு பண்ணிருக்கான், இப்ப பேசணுமே அப்படின்னு ஸ்ரீவாஸ் தாக்கூருடைய தாமரை பாத குற்றம் விளைவித்தான் சப்பால் கோபாலா. ஸ்ரீவாஸ் தாக்கூர் அவருக்கு தூய பக்தருக்கு குற்றம் செய்ததுனால உடம்பெல்லாம் குஷ்டரோகம் வந்து, மூக்கெல்லாம் அப்படி அழுகிருச்சு, கை விரலெல்லாம்
கை விரல் கால் விரல் அழுகி போய் அப்படி சீல் வடியுது. குஷ்டரோகம் வந்துருச்சு. அத்திமாத அபராதம். மத யானை குற்றம் செய்து விட்டார். ஒரு தூய பக்தருடைய தாமரை திருப்பாத குற்றம் விளைவித்தால் பகவான் மன்னிக்கவே மாட்டார். சப்பால் கோபாலன் உடம்புல குஷ்டம் வந்து சீல் வடியுது, ரத்தம் வடியுது, அழல வலி தாங்க முடியல. அந்த புண்ணுல வந்து புழுவெல்லாம் நெளியுது, ஈயெல்லாம் வந்து கொசுவெல்லாம் கடிக்குது, வலி தாங்க முடியல, அழறாரு. அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபு ஓடி வந்தாரு. மகாபிரபு என்னை காப்பாத்துங்க. மகாபிரபு அபராதி, உனக்கு மன்னிப்பே கிடையாது. நீ வந்து சீவாஸ்தாவுடைய தாமரை பார்த்து குற்றம் விளைவித்து விட்ட, நான் மன்னிக்க மாட்டேன். சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப கருணை வாய்ந்தவர். பாவிகளை கூட மன்னிச்சிருவார். பாவிலையும் பாவி, ஒடும் பாவியா இருந்தாலும் மன்னிச்சிருவாரு. ஆனா அபராதிகளை மன்னிக்கவே மாட்டேன். அபராதிகளை மன்னிக்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் தன் தவற உணர்ந்து கதறி அழுது ஸ்ரீவாசாவோட பாதங்களை போய் விழுந்தார். ஸ்ரீவாசாவுடைய தாமரை பாதம் வந்து பிரார்த்தனை பண்ண அவர் சொல்றாரு, ஓ பிராமணரே, நீங்க என் காலில் விழுறீங்க. இல்ல, நான் உங்களுக்கு அபராதம் பண்ணிட்டேன். நான் அப்படி ஒண்ணும் எடுத்துக்கவே இல்லை. அதுதான் வைஷ்ணவர். அவரு குற்றமா எடுத்துக்கவே இல்லை. ஆனா பகவான் பொறுத்துக்க மாட்டேன். இவர் எப்போ ஸ்ரீவாசாவோட போய் மன்னிப்பு கேட்டாரோ அப்பவே மகாபிரபு கோபால் சக்கரவர்த்தி சப்பால் கோபாலுக்கு கருணை காட்டினார். புலியா கிராமத்துல மகாபிரபு அபராதம் பண்ணவங்களுக்கு கருணை கொடுத்தார். யாரெல்லாம் பக்தருடைய தாமரை திருப்பாதுல தூசியை தலையில வச்சுக்கிறாங்களோ, யாரெல்லாம் வைஷ்ணவருக்கு சேவை பண்றாங்களோ, அவங்க அபராதியா இருந்தாலும் பகவான் மன்னிச்சிருக்காங்க. அப்படிதான் சப்பால் கோபாலுக்கு மன்னிப்பு கிடைச்சு. ஃபர்ஸ்ட் பகவான் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்ப எப்ப அவர் ஸ்ரீவாசாவுடைய தாமரை பாதங்கள் விழுந்து மன்னிப்பு கேட்டாரோ, எப்ப அவர் தாமரை பாத தூசியை தலையில வச்சுட்டாரோ அப்பவே மகாபிரபு அவர் மேல திருப்தி அடைஞ்சார். பகவானும் ஒரு தூய பக்தர் இந்த பூமியில வர்றதே வந்து நம்மை போல கட்டுண்ட நிலையில இருக்கிற பத்தப்பட்ட ஆத்மாக்களை விடுவிக்கிறது. அதுக்குதான் இந்த சங்கீர்த்த இயக்கம். மகாபிரபு தான் இந்த இயக்கத்தை தொடங்கினார். சங்கீர்த்த இயக்கம் தன் சகாக்கள் அழைச்சிட்டு வந்து இந்த பூமியில இந்த சங்கீர்த்த இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணார். பிரபுபாதர் என்ன பண்ணாரு, இது உலகெல்லாம் கொண்டு போய் சேர்த்து. இஸ்கான்ல வரலைன்னா நமக்கு சைத்தன்ய மகாபிரபு யாரு, ஸ்ரீவாஸ் தாக்கூர் யாருன்னே தெரியாது. இன்னைக்கு பிரபுபாடைய கருணையால உலகம் முழுவதும் எல்லாரும் தெரியும். ஸ்ரீவாஸ் தாக்கூர் நாரத முனிவர் ஒரு தூய பக்தர், சைத்தன்ய மகாபிரபு மிக நெருக்கமான சகாக்கள் ஒருவர், சைத்தன்ய மகாபிரபு மிக பிரியமானவர், ரொம்ப எளிமையானவர், ரொம்ப பணிவானவர், ரொம்ப கருணையானவர். அவருடைய பக்தியுடைய வைராக்கியம், ஸ்ரீவாஸ் தாக்கூருடைய பக்தியின் வைராக்கியமும் அவருடைய உன்னதமான குணங்களையும் அடுத்த உபன்யாசம். எந்த அளவுக்கு அவர் சரணாகதி வாய்ந்த பக்தர், எப்படியெல்லாம் வந்து பகவானுடைய சேவையில தன்னை முழுமையா அர்ப்பணிச்சிருந்தார். எப்படி ஒரு சுத்த பக்தருடைய சரித்திரம் கேட்கறதும் பாடுறதும் அது பகவானுடைய சரித்திரத்திலிருந்து வேற ஒன்றல்ல, திவ்யமான சுத்த பக்தி தரக்கூடியது. அதனால பாருங்க, நம்ம இந்த ஜட உலகத்துல வந்து கட்டுண்ட வாழ்க்கையில பகவானை மறந்து போய் முக்குணத்துல இருந்து செயல்பட்டு இன்ப துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். கலியுகத்துல நாரத முனிவர் ஸ்ரீவாஸ் தாக்கூரா வந்தாரு. நாரத முனிவர் எப்படி உலகெல்லாம் சுற்றுப்பயணம், எல்லா கிரகங்களுக்கும் பிரபஞ்சம் முழுவதும் சுற்றுப்பயணம் பண்ணாரு. பிரபுபாதர் வந்து உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் பண்ணாரு. பிரபுபாதர் வந்து கலியுகத்துக்குள்ள நாரத முனி, கலியுகத்துல வந்து நாரத முனிவர் பிரபுபாதர் சத்தியாவேஷாவதார், பகவானால் சக்தி அளிக்கப்பட்டவர். எஸ். பிரபுபாதர் என்ன பண்ணாரு, இந்த ஸ்ரீவாசாவுடைய மனோபாவம், ஸ்ரீவாசாவுடைய மனோபாவம் அவரது பக்தி உலகெல்லாம் கொண்டு போய் சேர்த்தார். அவர் எந்த அளவுக்கு சைத்தன்ய மகாபிரபு மேல அன்பு வச்சிருந்தாரு, எப்படி சேவை பண்ணாரு, எப்படி டெடிகேட்டடா தன் வாழ்க்கையை எப்படி பகவான சேவைக்கு அர்ப்பணிச்சிருந்தார். ஹரே கிருஷ்ண. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி, ஸ்ரீவாஸ் தாக்கூர் கி. உங்களுக்கு ஏதாவது